ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஒரே ஒரு ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் கற்றுக்கிறது மூலிமா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ண முடியும் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹவர்ஸ் கணக்கில் நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டேன், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் என்னால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியல, அண்ட் நிறைய கோர்சஸ் ஜாயின் பண்ணி படித்தேன், ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியல, ஒரு காட்டில் நடுவில் நிற்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷம் கற்றுக்கலாம், 5 வருஷம் கற்றுக்கலாம், 10 வருஷம் கற்றுக்கலாம், ஏன் வாழ்நாள் பூரா கற்றுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கான்செப்ட்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கீழே ஒரு கான்செப்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 1600+ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, சார்ட் பேட்டர்ன்ஸ் 100+ இருக்குது, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் 100+ இருக்குது. ஆனால் இதில் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதா கஷ்டம். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி எஸ்எம்சி கான்செப்ட் இருக்குது, ஐசிடி கான்செப்ட் இருக்குது, ஹார்மோனி கான்செப்ட்ஸ் இருக்குது, டைம் பேஸ்டு தியரி கான்செப்ட்ஸ் கூட இருக்குது. இது எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைஃப் லாங் கூட கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிறது எதுக்காக? டிகிரி படிக்கிறதுக்காகவா, இல்லை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்காகவா? பிஹெச்டி டிகிரி முடிக்கிறதா உங்களோட கோல், இல்லை ஒரு டிகிரி வாங்குறதா உங்களோட கோல்னா நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதா உங்களோட கோல்னா ரைட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் போதுமானது. இது இன்னும் சூப்பராக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம எல்கேஜியிலிருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ விஷயம் ஸ்கூலில் கற்றுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 4 வருஷம் ஈஸி படித்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன், ஆனால் வெளியே வந்தும் கூட என்னால் ஒரு ஃபோனை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் அங்கே கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ். வேற உங்களுக்கு தேவையானது மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் விச் ஒர்க்ஸ் இன் த மார்க்கெட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யூ நீட் அ சிஸ்டம் விச் ஒர்க்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ சிஸ்டம். சிஸ்டம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரேடிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரேண்டமாக என்ன பண்ணிருப்பாங்க, மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் பார்ப்பா அதையும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு இண்டிகேட்டர் சிக்னல் கொடுக்கும் அதையும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு எஸ்எம்சியில் ஒரு கான்செப்ட் கிடைக்கும் அதையும் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்தையுமே ட்ரேட் பண்ண உங்களால் மணி மேக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாமே ரேண்டமான திங்ஸ். அப்போ எப்படி ஒரு சிஸ்டமை பில்டு பண்ணுறது? ஃபஸ்ட்டு எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைலை நான் சூஸ் பண்ண போகிறேன், இன்ட்ராடேவா, ஸ்விங்கா, பொசிஷனலா, எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு ரூல் பேஸ்டு திங் வேணும். என்ட்ரிக்கான கண்டிஷன்ஸ் என்ன, ஸ்டாப் லாஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன, டார்கெட்டுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, ஒரு ட்ரேடுக்கும் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எந்த மாதிரி ட்ரேடிங் கண்டிஷன்ஸில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக புரியணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையும் வேலை செய்யாது. அப்போ ஒரு சிஸ்டமுக்கு கீழே மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதெல்லாத்தையும் தாண்டி வாட் இஸ் அ பொசிஷன் சைசிங். ஒரு கேபிட்டல் 1 lakh கொண்டு வரேன்னா மொத்த கேபிட்டல் எடுத்துகிட்டு போய் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் நான் போட மாட்டேன். எவ்வளோ கேபிட்டலை எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே கலந்ததான் ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ரூவனான ஒரு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா, இதை உங்களால் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா 3 மாதத்தில் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஆல்ரெடி சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க யூடியூப்ல, நான் கோர்ஸ் கூட கற்றுக்கிட்டு நான் படித்தேன், ஆனால் என்னால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியல. ரொம்ப சிம்பிளுங்க. நான் என்ன உங்ககிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் யூடியூப்ல கற்றுக்கிட்டாங்களோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர்கிட்ட போய் கமெண்ட்லேயோ இல்லை அவர்கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணி அந்த சிஸ்டமோட ஒரு 3 months பிஎன்எல் கேளுங்க. பிஎன்எல்னா என்ன? 3 months அவர் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண ப்ராஃபிட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸோ இல்லை ப்ராஃபிட்ஸ் ப்ரூஃப்ஸையோ கேளுங்க. இன்ஸ்டெட் அவர் என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாருன்னு அதை கேட்கும்போது 1 day ப்ராஃபிட்டு காட்டியிருப்பாரு. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 1 day ப்ராஃபிட் யார் வேணா ஃப்ளூக்கில் கூட பண்ணலாம். நீங்கள் கூட ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 3 ட்ரேட் 4 ட்ரேட் ஃப்ளூக்கில் கூட ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ யாருங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடர்னா, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். ஃப்ளூக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு சிஸ்டம் தேவையில்லை. அப்போ யூடியூப்பில் சொல்லி கொடுத்த சிஸ்டமில் நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது 3 மாதம் ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களால் மணி மேக் பண்ண முடியும். வேறஸ் இங்கே இருக்கிற யூடியூபாக இருக்கட்டும், நிறைய கோர்சஸ் 500 ரூபாய் 1000 ரூபாய் 300 ரூபாய்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி படித்த கோர்சஸில் அவங்க சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸை சிஸ்டம்ஸை அவங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அது மூலிமா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது கிடையாது. அது உங்களுக்கு சொல்லி மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் கோ அண்ட் ஆஸ்க் தம் தி பிஎன்எல். அண்ட் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் பிஎன்எல் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க, அதில் என்னோட இன்டெப்த் பிஎன்எல் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் நாட் சம்ஒன் ஹூஸ் ஜஸ்ட் டாக்கிங், ஐ எம் நாட் சம்ஒன் ஹூஸ் ஒன்லி டேக்கிங் கோர்சஸ். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சிஸ்டம்ஸை நான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறேன். அதுக்கான ட்ராக் ரெக்கார்டு என்ன பண்ணியிருக்கேன், ப்ரொவைடு பண்ணியிருக்கேன். அப்போ இத்தனை நாள் நீங்கள் ஏன் மணி மேக் பண்ணாமல் இருக்கீங்க? யூ ஹவ் லேர்ன்ட் from people who are not profitable overall. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சிஸ்டம்ஸே ஓவரால் ப்ராஃபிட்டபிள் இல்லை. இன்னும் ஒரு ஸ்டெப் போய் இன்னும் தெளிவாக கேட்குறேன், நீங்கள் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்டம் உருவாக்குறீங்க, அந்த சிஸ்டமை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணுவீங்களா?
கண்டிப்பாக மாட்டீங்க. அப்படிங்கிறப்போ யூடியூப்ல போட்டிருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லைக்ஸ்க்காக, ஷேர்ஸ்க்காக, சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கொண்டு வந்ததை தவிர உங்களை ப்ராஃபிட்டபிள் ஆக்காது. அப்போ எப்படி தான் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிறது, எப்படி தான் ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் அரைவ் ஆகுறது? 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தடு, ஸோ ரேண்டமாக நீங்கள் யூடியூப்ல கற்றுக்கிட்ட நாலேஜ், ரேண்டமாக நீங்கள் கோர்ஸில் கற்றுக்கிட்ட நாலேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? லாஸஸ் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதனால லாஸ் வருச்சுன்னு கண்டுபிடிச்சி ஒரு புது வெர்ஷன் 2.0 உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ரீடிஃபைன் பண்ணுவீங்க. திருப்பி என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, ஒரு லாஸ் வரும். 3 months நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைப்பீங்க, லாஸஸ் வரும். அப்போ நீங்கள் திருப்பி அதை ரீடிஃபைன் பண்ணுவீங்க. இதே மாதிரி ப்ராசஸில் ஒரு 3 years 5 years ட்ரையல் அண்ட் எரர் நீங்கள் திருப்பி பண்ணி நீங்கள் ஒரு சிஸ்டமை உருவாக்க முடியும். இது ஃபஸ்ட்டு வே. செகண்ட் மெத்தட் என்ன, ஆல்ரெடி இந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் யார் ஒருத்தர் கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணுற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரோ அதை உங்களால் கற்றுக்க முடிஞ்சிச்சுன்னா, ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் மென்டர்கிட்ட போய் உங்களால் கற்றுக்க முடிஞ்சிச்சுன்னா, நீங்கள் அவர் வேஸ்ட் பண்ண மாதிரி 3 years 5 years டைமும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அவர் வேஸ்ட் பண்ண மாதிரி லாஸஸையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங்கில் 5,000 10,000 50,000 1 லட்சம் தொலைச்சவங்க இருக்காங்களே தவிர, ஆனால் ஒரு 10,000 கொடுத்து ஒருத்தர்கிட்ட கற்றுக்கணும், ஒரு 50,000 கொடுத்து கற்றுக்கணும்னா அதை ஒரு எக்ஸ்பென்ஸாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் உங்களால கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியல. See, personally, I have been spending lot of money in learning the trading rather than doing the trading. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸில் கான்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ணணும், அந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸில் மணியவே போடணும். ஆனால் இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்ததையுமே என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல எவனோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னதையும் அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மணி வரல, எனக்கு ட்ரேடிங் வந்து லாஸ் கொடுக்குது, ட்ரேடிங்கில் மணியை மேக் பண்ண முடியாது, ஒரு கேம்லையும் புலம்பிட்டு இருக்காங்க. பிரச்சனை, ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் மணி ஏர்ன் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. அப்போ நீங்கள் பண்ணுற பிரச்சனை என்னன்னா, ரைட்டான மென்டர் கிட்ட உங்களால் கற்றுக்க முடிஞ்சுன்னா உங்களாலையும் கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ண முடியும். எஸ், அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுமா, கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நோபடி, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். இங்கே எதுவுமே ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறது கிடையாது, கிடைக்க போகிறதில்ல. அப்படி ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்காது, வேல்யூ இருக்காது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்டாப் லுக்கிங் ஃபார் ஃப்ரீ பேஸஸ், ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் ரைட் சிஸ்டம்ஸ் விச் கேன் ஹெல்ப் யூ பிகம் ப்ராஃபிட்டபிள் இன் 3 months. ஸோ தட் 3 வருஷம் 5 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் கேபிட்டலில் தௌசண்ட்ஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் லூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Here comes the most important part. ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மென்டர் கிட்ட கற்றுக்கிட்டா போதுமானதான் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமானா இல்லை. இங்கே நிறைய ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் எது உங்கள் பர்சனாலிட்டிக்கு சூஸ் ஆகும், நீங்கள் இப்போ உங்களோட சுச்சுவேஷனுக்கு சூஸ் ஆகுங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் இதில் ஜெயிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்டைல் இன்ட்ராடேனா என்ன, ஒரு நாளுக்குள்ளே பை பண்ணி ஒரு நாளுக்குள்ளே சேல் பண்ணுறது. நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே வரவங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம இன்ட்ராடே பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இறங்குவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு நாளைக்கே நீங்கள் கிட்டத்தட்ட 5 to 10 ட்ரேட் எடுப்பீங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 500 to 2000 ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஈவினிங் 4-4:30 வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது ப்ராக்டிக்கலி ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு பாசிபிளா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாசிபிள்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா இதில் ப்ராஃபிட்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ சார்ஜஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டுவீங்க, ப்ரோக்கருக்கு கட்டுவீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000-50,000 கட்டுவீங்க. ஏன்னா ஒரு ட்ரேடுக்கு 40 ரூபா. மோர் அண்ட் மோர் ட்ரேட்ஸ் எடுக்க நிறைய சார்ஜஸ் நீங்கள் யாருக்கு ப்ரோக்கருக்கு கட்டுவீங்க. ஈவன் தோ நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணினா கூட ப்ரோக்கர் ப்ராஃபிட் பண்ணிட்டு உங்கள் மூலியமாக பணம் சம்பாதிச்சுப்பாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அதனாலேயே நிறைய கேபிட்டல் ரிஸ்க் இருக்குது. கொண்டு வரவங்களோட கேபிட்டல் எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் இன்ட்ராடேல கற்றுக்கிட்டு என்னால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும். ஆனால் எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 years ஆகும். தேர் கம்ஸ் தி கான்செப்ட் கால்ட் அஸ் ட்ரேடிங் சைக்காலஜி. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த சிஸ்டமை மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ரிசல்ட் வரும். ஆனால் அந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு தப்பு பண்ணுவீங்க. அப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு கோவம் வரும், நிறைய ஃபியர் வரும், நிறைய க்ரீடு வரும். ஸோ இதோட வெளிப்பாடை என்ன பண்ணுவீங்க, சிஸ்டமை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இன்ட்ராடேல உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது. 9:25 ஒரு இது வருதுன்னா அடுத்த 10 செகண்டில் நீங்கள் டிசிஷன் எடுத்தாலும் பை என்ட்ரி கால்குலேட் பண்ணி போட்டிருக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, மிஸ் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே மூவ்மெண்ட் போயிடும். அப்போ உங்களுக்குள்ளே உங்கள் மேலே கோவம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டிப்ரெஷன். இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ரூமுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க மண்டையை உடைக்கிற அளவுக்கு கூட நீங்கள் என்ன இருப்பீங்க, தயாராக இருப்பீங்க. இது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்ன ஆகும், அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எஸ், கண்ட்ரோல் பண்ண முடியும். த்ரூ ரெகுலர் ப்ராக்டிஸ் 3 to 5 years மார்க்கெட்டில் உட்காந்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். செகண்ட் வே, அட் மென்டர் ஃபார் ட்ரேடிங் நான் ஃபாலோ பண்ணுறது ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதத்துக்கு நான் 10 ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம்.
5 ட்ரேடு ப்ராஃபிட், 5 ட்ரேட் லாஸ். ப்ராஃபிட் பண்ணும்போது 2% ப்ராஃபிட், லாஸ் பண்ணும்போது -1% லாஸ். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது ப்ராஃபிட் மட்டுமே 10% பண்ணியிருப்பேன், லாஸஸ் மட்டுமே 5% பண்ணியிருப்பேன். அண்ட் கன்சிஸ்டண்டாக என்னால் மந்த்லி ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். அப்போ நிறைய ட்ரேட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு போகும்போது நம்ம ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதுமானது, which is suitable for working professionals as well as business owners. தேர்டு, நான் சார்ஜஸ் எவ்வளோ ப்ளே பண்ணுவேன்? ஒரு 1 lakh நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறேன்னா ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் சார்ஜஸே பே பண்ண போகிறேன். ஃபோர்த்து, இங்கே மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறனால என்னால் கேபிட்டல் லாஸ் இல்லாமல் ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி இங்கே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேடிங் சைக்காலஜி ஃபாலோ பண்ணுறது கம்பேரிட்டிவ் டு இன்ட்ராடே இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் வெண்டரோட ஹெல்ப் எடுத்து கரெக்டாக உங்களால் 3 மாதம் டிசிப்ளினோட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா மைண்ட் செட் டு சைக்காலஜி கற்றுக்கிட்டு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். அண்ட் இதை பற்றின கம்ப்ளீட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறங்கிறத மேல் இருக்கிற லிங்க்ல கொடுக்குறேன், அதில் போய் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இஃப் யூ ஆர் சம் ஒன் who wanted to make consistent profits in the market, stop looking for freebies, go and learn a proven profitable system. சப்போஸ் நீங்கள் நம்மகிட்ட கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா, ஐ எம் நாட் டீச்சிங் எவ்ரிபடி பிகாஸ் ஐ நோ வெரி வெல் எல்லாத்தினாலையுமே ட்ரேடிங்னால ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. யாருக்கு இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா திஸ் இஸ் அ பிஸ்னஸ். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 50,000 rupees to 1 lakh rupees கேபிட்டல் போட்டால் மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியும். ரெண்டாவது, நான் சும்மா வந்து டைம் பாஸ்க்காக தான் ட்ரேடிங் பண்ணுவேன், சும்மா பண்ணி பார்க்கணுங்கிற மென்டாலிட்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது. யூ நீட் டு புட் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கான லேர்னிங் பீரியடை நீங்கள் எஃபோர்ட் கன்சிஸ்டண்டாக போட்டு 3 மாதம் டிசிப்ளின்டாக டெய்லி ஆஃப் அன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கன்சிஸ்டண்டாக ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனோட நீங்கள் இருக்கீங்கன்னா அண்ட் என்னால் ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்க முடியும், 3 மாதத்தில் நீங்கள் லாஸ் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, 3 மாதத்தில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபிள் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும். ஆர் வி வில் ஒர்க் வித் யூ ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் யூ பிகம் ப்ராஃபிட்டபிள். அண்ட் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழ் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஒரு 1-on-1 மீட்டிங் புக் பண்ணுங்க. We will help you understand how we are going to work with you and help you become successful in trading அப்படிங்கிறத in depth பார்க்கலாம்.